அனைவருக்கும் வணக்கம். தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தினமும் பல மாற்றங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாற்றத்தை பார்க்குறப்போ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாற்றத்தினால நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம்னு வைங்களேன். ஆனால் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா வாக்களித்த மக்களும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ரோட்டிலலாம் இறங்கி போராடுறாங்க. என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, நள்ளிரவு நேரங்களில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு கரண்ட்டு தினமும் துண்டிக்கப்படுதுங்க. இப்போல்லாம் ஐயோ ஜாலியாக இருக்குது. மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரோட்டில் இறங்கி போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணுறாங்கங்க. இங்கே பாருங்கள், அந்த ஒவ்வொரு காணொலிகளையும் லைட்டாக பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக குளத்தூர் தொகுதியில் இருக்கிற மக்கள்லாம் ரோட்டில் இறங்கி சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, போராடுறாங்க. கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது ஐயா. என்னடா நீங்கள் இப்படி மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா வேறு என்ன பண்ணுறது? ஐயோ மக்கள் கஷ்டப்படுறாங்களே, ஐயோ துன்பப்படுறாங்களே அப்படின்னா பார்க்க முடியும்? இந்த விவகாரத்தில் சின்ன சின்ன குழந்தைங்க ஆனால் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் மனசு வேதனையாக இருக்குது. குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கரண்ட் போனால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவங்களுக்கு கஷ்டம் வந்தால் பிரச்சனை இல்லை, ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்த்து கஷ்டம் அப்படின்றது தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இல்லையா? இந்த 2 கேட்டகரியில் இருக்கிற பீப்புளையும் தவிர்த்து வேறு யார் கஷ்டப்பட்டாலும் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி தான். இவ்வளோ நாளும் அவங்க நம்மளை பார்த்து கதறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம், கதறுங்க. அடிச்சுக்கிறாங்க. தூய சக்தியை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க மக்கள்லாம். ஓட்டு போட்ட மக்களே பொலன்னு பொழக்கிறாங்கன்னா பாருங்களேன். இதுதான் மாற்றம், இதுதான் எங்களுக்கும் வேண்டும். சரி, இல்லை இப்போ எத்தனை பேரா பார்த்து எத்தனை பேர்? 2 பேர். இவ்வளோ பேர் ஏரியாவுக்கு 2 பேர் வச்சுருந்தா பத்துமா? அடிச்சுக்கிறாங்க. குழந்தைக்கு தூக்கமில்லை. வயது முதிர்ந்தோருக்கு தூக்கமில்லை. உழைக்கும் மக்களுக்கு தூக்கமில்லை. குழந்தைங்களும் முதியவர்களும் கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்கன்றது மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த காட்சிகளை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த குழந்தைங்களையும் முதியவர்களையும் தவிர்த்து நிறைய பேர் அவதிப்படுறாங்கன்றதை பார்க்குறப்போ சூப்பர், நல்ல மாற்றம். இப்படி ஒரு சம்பவம் கடந்த 5 வருஷத்தில் நடக்கவே இல்லை. அதுதான் திமுக ஆட்சிக்கும் இன்று நடக்கக்கூடிய நடிகர் கட்சி ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். கவர்னன்ஸ்னால் என்ன, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்படி செயல்படணும், அதிகாரத்தில் உட்கார்றதுக்கு தகுதியுள்ள ஒருத்தரை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோமான்றதை மக்கள் மறுபரிசோதனை பண்ணிக்கோங்க. நீங்களே சிந்திங்க. வாக்களித்த மக்களை சொல்கிறேன். ஏன் சப்ஸ்கிரைபர்ஸில் அநேகமாக வாக்களிச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாராவது கொஞ்சம் ரேஷியோவில் பார்ப்பீங்க இல்லையா? கொஞ்சம் யோசிங்க, பார்க்குறவங்க யோசிங்க. அடுத்ததாக குளத்தூர் தொகுதி மக்கள் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. இதுதான் நமக்கு மெயினான ஃபுட்டேஜ். பாருங்கள். ஃபோன் பண்ணா 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். ஃபோன் பண்ணது நான் தூங்கிட்டேன் வீட்டில் போய் 10 மணிக்குன்றார். என்ன பண்ணலாம்? மக்கள் பொதுமக்கள்லாம் தூங்க வேணாவா? மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்சிருச்சுங்க இந்த காணொலிகளெல்லாம் பார்க்குறப்போவே. கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும் மக்கள். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல சாரே. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க மனசு மட்டும். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு தாவேக்காரங்க சொல்கிறாங்கன்னா, பழைய மாதிரியே திமுக தான் காரணம். திமுக காரங்க தான் உள்ளார ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக காரங்க தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லைன் எல்லாத்தையும் அத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு மக்களையெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு தாவேக்காரனுங்க குற்றம் சாட்டுறானுங்க. திமுக காரங்க நிறைய பேர் ஈபியில் வேலை செய்கிறாங்களாம், அதை வச்சு பழி வாங்குறாங்களாம் மக்களையெல்லாம். ஆகவே இது திமுகவுடைய சதியாம். இவனுங்க ஆளுங்கட்சி ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரிங்க, திமுகவை கடிச்சு வைக்கிறத மட்டும் நிறுத்த மாட்டானுங்க. இந்த தாவேக்காரங்களுடைய மனநிலையே இப்போ எப்படி இருக்குன்னா, இன்னும் 5 வருஷத்துக்கு தாவேக்கா ஆட்சி செய்கிற வரைக்கும் நாங்கள் இருட்டுக்குள்ளேயே கூட இருந்துருக்கோம், எங்களுக்கு கரண்ட் கூட வேணாம், எதுவுமே வேண்டாம், எங்கள் தளபதியை மட்டும் யாரும் எந்த கேள்வியும் கேட்டுறாதீங்க சரியா, யாரும் எதுவும் பேசுகிறாதீங்க, ஏன்னா எல்லாத்தையும் திமுக தான் பண்ணுது, எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் ஆட்சின்றது நாங்கள் வெறும் முதலமைச்சர்ன்ற அந்த பேர் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது, எங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, எங்களுக்கு யாரும் எங்களை திட்டாதீங்க சரியா அப்படின்னு தான் இருக்கானுங்க. இவனுங்க கையில் எல்லாம் இருக்குது, ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்குது. ஆனால் கரண்ட்டை மக்களுக்கு கொடுக்க முடியல, அதுக்கு துப்பு இல்லை வக்கு இல்லை, அதுக்கும் திமுக தான் காரணம் உருள்றானுங்க. அப்புறம் என்னத்துக்கு முதலமைச்சர்ன்ற பதவி?
ரிசைன் பண்ணிட்டு போய் தொலைய வேண்டியதானே. அப்போ தாவேக்கா அரசு ஒரு கையாலாகாத அரசு அப்படின்றத தாவேக்காவினரே ஒத்துக்கொள்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்குது. திமுக காரங்க உள்ள வேலை பார்க்குறாங்களாம், அதனால எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாங்க. இது திமுகவுடைய சதியாம். அப்போ விஜய் அவர்கள் ஒரு பொம்மை முதல்வர், பவரே இல்லாத ஒரு சிஎம், ஒரு டம்மி சிஎம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதிலேருந்து திமுக ஆட்சி காலத்தில் நடக்காத ஒரு விஷயம் இப்போ திடீர்னு நடக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சிந்திக்க வேண்டியது இருக்குங்க. நல்லா சிந்திச்சு பாருங்கள். 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. கரண்ட்டுன்றது மக்களுக்கு போய் சேர்ந்தா தானே. கரண்ட்டே இல்லை, கரண்ட்டையே கட் பண்ணி விட்டுட்டாங்க. எப்படி நீங்கள் 200 யூனிட் யூஸ் பண்ணுவீங்க? எப்படி நீங்கள் 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ஒருவேளை 200 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயாக தரணும். நீங்கள் ஜீரோ, கரண்ட் பில் ஜீரோ வரும். நீங்கள் அதுக்கு யூஸே பண்ணாமல் கிடங்க, அப்போ பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக்கா அரசு மாஸ்டர் பிளான் பண்ணி இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 200 யூனிட் இலவசம் அப்படின்றது ஸ்கேம். கரண்ட்டு இருந்தால் தானடா 200 யூனிட் ஃப்ரீன்னு நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. கரண்ட்டே இல்லாமல் கிடங்கடா எல்லாரும் அப்படின்ட்டு தாவேக்கா அரசு சிறப்பாக கையாளுது. இதுதான் ஆட்சி நிர்வாகம், சூப்பர் நிர்வாகம். ஐயோ இப்படி ஒரு நிர்வாகத்தை நம்ம பார்த்ததே இல்லையா அப்பா டே. இதில் ரொம்ப மனசு அப்படியே அப்படியே ஹாப்பியாக இருக்குன்னா அது வந்து தாவேக்காரங்களே வந்து டாக் பண்ணி வந்து கோரிக்கைகள் வைக்கிறாங்க, கதறாங்க சோஷியல் மீடியாவில். இங்கே பாருங்கள், ஹலோ இன்மை ஏரியா, எங்கள் ஏரியா ஆம்பூரில் ஒரே பவர் கட்டாக இருக்குங்க, தயவு செஞ்சு சீக்கிரமாக இதை சால்வ் பண்ணுங்க. நோ பவர் இன் கம்பம் நகர் கொளத்தூர் கான்ஸ்டிடியூன்சி. குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. சரி, அதை விட்டுருவோம், அதை வந்து பேச வேண்டாம். ஃப்ரீக்வெண்ட் பவர் கட்ஸ் அண்ட் ஹெவி வால்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் நடக்குது சென்னையை சுற்றி. நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால் தயவு செஞ்சு சீக்கிரமாக ஆக்ஷன் எடுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு அது ஒரே டேகாக கிடக்குது. சே, பார்க்கவே எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது ஐயா, மனசே அப்படியே குளுன்னு இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சவனையும் போறோம், நீங்க யாரும் எனக்கு ஓட்டு போடல, விஜய்க்கு தான் போட்டீங்க, அங்க போய் கேளுன்றாங்க. நாங்க யாருக்கு போட்டா உங்களை நம்பி நாங்க இருக்கிறோம். மக்கள் என்ன பண்றாங்கன்னா பழக்க தோஷத்துல திமுக காரங்க கதவு போய் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணே கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கண்ணே ஏதாவது அப்படின்றாங்க. என்ன பண்ண முடியும்? ஓட்டு போட்டது விசிலுக்கு, ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் திமுக காரங்க வரணுமா? உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க. நம்பி இருக்கிறீங்கன்னா அப்போ திமுக வாக்களிச்சிருக்கணும்ல. வாக்களித்து பவரை கையில் கொடுக்காம உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய பவர் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் திமுக காரங்க வீட்டை போய் கதவை தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன இது? எப்படி வந்து உதவி பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன இது? திமுக எல்லா நல்லதும் செஞ்சிச்சு, ஆனால் எங்களுக்கு தாவேக்கா தான் வேணும், ஒரு மாற்றம் வேண்டும். அவங்க 5 வருஷம் ஆண்டுட்டாங்கங்க, புதுசாக ஒருத்தவங்க வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே போய் ஓட்டு போட்டீங்க. இப்போ நீங்கள் எதுக்கு திமுக காரங்க வீட்டு வாசலில் போய் நிற்கிறீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு? என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? கையில் அதிகாரமே இல்லாமல் அவங்களும் நார்மல் பீப்புள் தான். என்ன பண்ண முடியும்? நீங்கள் அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்தீங்களோ, யாருக்கு வாக்களிச்சிங்களோ அவங்கக்கிட்ட தானே போய் கேட்கணும். மாற்றம் வேணும்னு தானே ஓட்டு போட்டீங்க. மாற்றம் வேணுமா? ஆனால் அந்த மாற்றத்தினால வரக்கூடிய விளைவுகளை மட்டும் ஏற்றுக்க மாட்டாங்களாம். இது என்ன மாதிரியான மனநிலை? புரிய மாட்டேங்குதே. அடுத்தது இனி மழை பெய்யும், வெள்ளம் வரும், மக்கள் கஷ்டப்படக்கூடிய நேரம் வரும். அந்த நேரத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். கரண்ட்டுக்கே இந்த அலப்பறை, கரண்ட் கட் ஆகிறதுக்கே. அந்த நேரம் கரண்ட்டும் கட் ஆகும், மழை பெய்கிற நேரம் கரண்ட்டும் போகும், சாலைகள் எல்லாம் வெள்ளம், தண்ணி வந்து சூழ்ந்து நிற்கும். இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி கையாளுறாங்கன்னு பார்ப்போம். திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ பம்பு செட்டு, டிராக்டர் அது இதுன்னு விட்டு ஏற்றி எல்லா தண்ணியும் பம்பு வச்சு இழுத்தாங்க. மக்கள்லாம் பாராட்டினாங்க எல்லாருமே. அதே மக்கள் இப்போ போய் ஓட்டு போட்டாங்க தாவேக்காவுக்கு. பார்க்க தானே இருக்கும். டிசம்பர் மாதம் வரட்டும், நவம்பர் டிசம்பர் வரப்போ தான் தெரியும். இயற்கையே கோரதண்டம் ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தையெல்லாம் எப்படி இந்த அரசு கையாளுதுன்னு பார்ப்போம். அப்போ புரிய வரும், ஐயோயோ திமுகவே எவ்வளோ பரவாயில்லையே அப்படின்ட்டு புரிய வரும். கொளத்தூர் தொகுதி மக்கள்லாம் நீங்கள் வந்து வெளியே வந்து நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறதுக்கோ நீங்கள் வந்து போராடுறதுக்கோ உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் கரண்ட் இல்லை, நல்லா இருக்கு. கரண்ட் இல்லாமல் பழைய காலத்து வாழ்க்கையை நம்ம வாழலாம். விளக்கு ஏற்றலாம், விளக்கு ஏற்றி வாழலாம். இப்படி தான் நீங்கள் வாழணும். விஜய் அவர்கள் தான் சொன்னார் ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்ட்டு. ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் திட்டம் ஏதோ கொண்டு வரான் தமிழ்நாட்டில். வந்து எங்கேயுமே இருட்டே இருக்காது அப்படின்னு சொன்னார் விஜய் அவர்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக விளக்கு இருக்குமா, தமிழ்நாடு ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குமா, ஒரு இடத்துல கூட இருட்டே இருக்காது. அது எவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் சரி, ஹைவேயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாருங்க மனுஷன். ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் திட்டம். இருட்டாக இருக்கிற இடத்துக்குலாம் வெளிச்சம் கொடுத்து ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸை ஆக்சுவலாக நிறைவேற்றுவார்னு பார்த்தா வெளிச்சமாக ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருந்த இடங்களை எல்லாம் அப்படியே இப்போ இருட்டாக்கி விட்டுட்டாரு. ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் விஜய் அவர்கள். இருண்டு கிடந்த பூமியில வெளிச்சம் தந்த சூரியனே, ஸ்டாலின் தொடர்ந்திருந்தால் இந்த நிலை உண்டுமா தமிழ்நாட்டிற்கு?
ஜாலியோ ஜிம்கானாவாக இருக்குது, ஜாலியோ ஜிம்கானாவாக இருக்குது. ஆனால் உண்மையாலுமே மகிழ்ச்சியாக இருக்குங்க. கஷ்டம்னு வரப்போ மட்டும் திமுக தேவைப்படுது அவங்களுக்கு. நன்றி கெட்டவர்கள் நன்றி கெட்டு போய் திரிஞ்சதுனால வரக்கூடிய விளைவுகளை எல்லாம் அனுபவிச்சாதான் திமுகவுடைய அருமை புரிய வரும். யாருக்கோ ஓட்டை போட்டுக்கிட்டு உங்களை நம்பி தானே நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க. நீங்கள் நம்பி வாக்களித்தது வேற ஒருத்தருக்கு, நீங்கள் அங்கே போய் கேளுங்க எதுவாக இருந்தாலும். திமுககாரங்க இந்த மக்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் ஒரே நல்லது. நல்லது பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இங்கே இந்த மக்கள்லாம் நாகரிக அரசியலை விரும்பலை, நியாயமான அரசியலை விரும்பலை, உண்மையான அரசியலை விரும்பலை, பாஜகவுக்கு எதிரான அரசியலை விரும்பலை, வி ஆர் நாட் அலவிங் வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ன்னு சொன்னதை விரும்பலை, டீலிமிட்டேஷன் பில்லை எரிச்சதை விரும்பலை, மக்களுக்காக கொண்டு வந்த அவ்வளோ திட்டங்களையும் விரும்பலை. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், பெண்களுக்கான கட்டணமில்லாத பேருந்து சேவை, மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கு லேப்டாப்பு, அது இதுன்ட்டு திமுக என்னெல்லாம் செஞ்சுச்சோ இதெல்லாம் மக்கள் விரும்பலை. மக்கள் விரும்பினது மாற்றம், மக்கள் விரும்பினது நடிகர் மோகம். ஆகவே அதை எதிர்பார்த்து போய் வாக்களிச்சிருக்காங்க. ஆகவே இந்த மாதிரி மக்களுக்கு இனிமேல் நல்லது செய்யணுன்னே இல்லை, நல்லது செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது இனிமேல். அப்போ தான் இந்த மக்கள் திருந்துவாங்க. மீண்டும் மீண்டும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், இளிச்சவாய் மாதிரி ஃபீல் ஆயிரும். இப்போவே இளிச்சவாய் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இவ்வளோ செஞ்சும் மக்கள்லாம் ஸ்டாலின் அவர்களே தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்றப்பவே ஒரு மாதிரியாக தான் இருக்குது இல்லையா? இதுக்கு மேலேயும் எல்லா நல்லதையும் செஞ்சு 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 எல்லா சிலுவையும் சுமந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா திமுக, இன்னும் பெரிய பெரிய சிலுவைகளெல்லாம் சுமந்து இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் இந்த மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யாமல் அப்படியே ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். என்னென்ன அனுபவிக்கிறாங்க இந்த 5 வருஷத்துக்கு. 5 வருஷம் தானே கஷ்டப்பட்டுட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். திமுக உள்ள புகுந்து ஸ்டாலின் அவர்கள் நாகரிக அரசியல்ன்ற பேரில் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரோ, எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் கூட நின்றுக்கிட்டே இருக்காரோ, அந்த இடத்துல எல்லாம் மக்கள் மீண்டும் மீண்டும் திமுகவை மிதிக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் ஆதங்கத்தின் வெளிப்பாடுங்க. நமக்கு ஒன்றும் மக்கள் கூட நிற்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக திமுக நிற்க தான் போகுதுன்னு வைங்க. நம்ம ஆதங்கத்தில் சொல்கிறோம், வேற என்ன பண்ணுறது? ஆதங்கத்தை கொட்டணும் இல்லையா? மனசுக்குள்ளே அவ்வளோ ஆதங்கம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாலின் சார் எங்களுக்கு கட்டி கொடுத்த வீடு பார்த்தீங்களா? எங்கள் அண்ணன் தளபதி விஜய் எப்போ ஆட்சிக்கு வருவார் அப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலான் இருக்கோம். இப்போ பாருங்கள், இன்னைக்கு தான் நாங்களே உள்ளே போகிறோம். நாங்கள் ஸ்டாலின் ஐயா எங்களுக்காக கட்டி கொடுத்த வீடு. இதோ இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே இந்த மாதிரி மக்கள். ஸ்டாலின் ஐயா கட்டி கொடுத்த வீடு, ஆனால் எங்கள் விஜய் அண்ணா வந்ததுக்கப்புறம் தான் உள்ளார போகும்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக விஜய் அண்ணா போட்டோஸாக ஒட்டி வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நன்றி கெட்ட மக்களுக்காக நம்ம என்னத்துக்கு வருந்தணும்? நம்ம எதுக்கு வருந்தணும்? அவங்களே வருந்தி திருந்துற காலம் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். திமுக ஆட்சி காலத்தில் 10 நிமிஷம் கரண்ட் இல்லைன்னு சொன்னால் கூட ஐயோ இருளில் மூழ்கிய தமிழ்நாடு அப்படின்லாம் பதிவுகள் போடுவாங்க, அப்படின்லாம் நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஊடகங்கள்லாம். இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அதாவது சென்னையில் மின்வெட்டு தான். எத்தனை மணி நேரம்னு போட மாட்டேங்கிறாங்க. 4 மணி நேரம், 5 மணி நேரம். கொடுமையாக இல்லையா? இதையெல்லாம் இந்த ஊடகங்கள் பார்த்திங்கன்னா வெறும் மின்வெட்டு, ஏதோ 5 நிமிஷம் மின்வெட்டு, மக்கள்லாம் லைட்டாக ஏதோ ரீல்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க வெளியில் ஆமாம், மக்கள்லாம் ரீல்ஸ் பண்ணலாம்ல. உங்கள் விஜய் உயிர் என்ன வேற நான் அப்படின்னு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு போடலாம்ல, வீடியோஸ் போட்டுடலாம்ல. ஓ, வீடியோ போடணுனாலே சார்ஜ் போடணும்ல ஃபோனை. அது சார்ஜ் போடுறதுக்கு கரண்ட் இல்லை, அதனால வரலங்க எதுவும். வீடியோஸ்லாம் இல்லைனா இந்நேரத்துக்கு வந்திருக்கும். மாற்றத்தை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னால் எதுக்கு வாக்களிச்சிங்க? மாற்றம் தானே வேணும். நாங்கள் தான் சொன்னோமே, நல்லா இருக்கிற தமிழ்நாட்டுக்கு எதுக்கு மாற்றம், நல்லா இருக்கிற ஆட்சிக்கு எதுக்கு மாற்றம்? அப்போ நல்லா இருக்கிற ஆட்சிக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா அதை விட நல்ல ஆட்சி கொடுக்குறவனுக்கு தான் முடியும். விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளும் அவருடைய அரசியலையும் முதல்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இவர் திமுகவை விட நல்லாட்சி தர்றதுக்கான ஆள் இல்லை. திமுகவை விட தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி தரதுக்கு இங்கே வேற யாரும் இல்லை. அப்போ இவருக்கு வாக்களிச்சா லட்சணம் என்ன லட்சணத்தில் தமிழ்நாடு இருக்கணும் முன்னாடி இருந்தே தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாற்றத்தை தானே விரும்புனாங்க மக்களும். போவாங்கடா, எங்களுக்கு தெரியும்டா, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தான்டா குத்துவோம், எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தான்டா பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் குத்துன்னு குத்துனாங்க விசில் பட்டனை. இப்போவும் வீட்டில் இருக்கிற லைட்டு, பல்பு, ஃபேனு, சுவிட்ச் எல்லாம் போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ எதுவுமே வரலையே, ஆஃப் பண்ணு, ஆன் பண்ணிப்பார், வருதா வரலையா, மெயின் ஆஃப் பண்ணு வருதா வரலையான்ட்டு இன்னும் குத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மின்சார கண்ணா எப்போ வருவேன்? விஜய் அண்ணா வீட்டில் ஹாயாக ஏசி போட்டு சொகுசாக தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் அண்ணாவுக்கு ஓட்டு போட்ட நண்பீஸ்லாம் ரோட்டில் நின்று கொசுக்கடி வாங்கி நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பாவமாக இருக்குது ஐயா, குளிர்ச்சியாக இருக்குது ஐயா. ஆனால் மனசுக்கு ஒரு பெண்மணி வீடியோ போட்டாங்கல்ல சமீபத்தில், விஜய் அண்ணா நீங்கள் சிலிண்டர் தர வேண்டாம், எங்களுக்கு 2500 தர வேண்டாம், நீங்கள் நல்லாட்சி கொடுங்கன்னா போதும். அதே மாதிரி இப்போ மறுபடியும் வீடியோ போடுவாங்க, ரூட்டு பிஆர் டீம் இறக்கும் ஆட்களை. விஜய் அண்ணா எங்களுக்கு கரண்ட் வேணாண்ணா,
ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரையே மொத்தமாக எடுத்துகிட்டே போயிருங்கண்ணா, நாங்கள் இருளில் மூழ்கி போகிறோம், இல்லை மிதந்துட்டு கிடக்கிறோம், எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் நல்லாட்சி கொடுக்கண்ணா, நீங்கள் கரண்ட்டே எங்களுக்கு வேணாண்ணா, நீங்கள் இபி மீட்டர் எல்லாத்தையும் எடுத்துருங்கண்ணா, எங்களுக்கு எதுவுமே வேணான்னா, உங்கள் மூஞ்சி இருக்குல்லண்ணா, நீங்கள் தான் உலகத்திலேயே வந்து அழகான சிஎம்ண்ணா, நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குண்ணா, நீங்கள் அழகாக இருக்கிறீங்க அப்படின்றத நாங்கள் வந்து எடுத்து போட்டு நாங்கள் அதை வச்சே நாங்கள் வாழ்ந்து போனால், நீங்கள் நல்லாட்சி மட்டும் கொடுங்கண்ணா, நீங்கள் கரண்ட் தர வேணாம், நீங்கள் எந்த மக்கள் நலத்திட்டங்களும் செய்ய வேண்டாம்னா, நீங்கள் நல்லாட்சி மட்டும் கொடுங்கண்ணா, எங்களுக்கு எதுவுமே வேண்டாண்ணா அப்படின்ட்டு வீடியோ போடுவாங்க பாருங்கள். கண்ணை மூடிக்கிட்டு குருட்டுத்தனமாக போய் ஓட்டு போட்டாங்க பாருங்கள். இப்போ வீட்டுக்குள்ளேயும் குருட்டுத்தனமாக தான் தேடிக்கிட்டு தெரிய வேண்டியது இருக்குது. கரண்ட் இருக்கா, கரண்ட் இருக்கா, அந்த மெழுகுவத்தி எங்கே, டார்ச் லைட் எங்கே, ஜாலியாக இருக்குது, மஜாவாக இருக்குது, நல்லா ஃபன் பண்ணலாங்க. விசில் புரட்சி, தமிழ்நாட்டின் ஒளிமயமான எதிர்காலம், இனிமே எல்லாமே ஒளி பிரகாசமாக இருக்கும்டா தமிழ்நாடே, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கரண்ட் கட்டு, எல்லாரும் இருளில் மூழ்குங்க. தாவிகக்காரனுங்க தேர்தலுக்கு முன்னாடி விசில் எடுத்து அடிச்சுக்கிட்டு ரோடாக சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க. இனிமேல் விசில் அடிங்க கரண்டெல்லாம் வந்துடும், கோ கொரோனா கோன்னு சொல்லிட்டு தட்டடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி தாவேக்காவினர் இனி விசில் அடிங்க, விசில் ஊதி கரண்டை வர வைங்க. சூரியனுடைய அருமை இருளில் இருக்கிறப்ப தான் புரியும்னு சொன்னோம். ஆனால் அந்த இருள் இவ்வளோ சீக்கிரமாக வரும்ன்ட்டு சத்தியமாக எதிர்பார்க்கல. இப்போவும் ஆனால் புரியாது. இப்போவும் என்னென்னா எங்கள் விஜய் அண்ணாவுடைய பேரை கெடுக்கிறதுக்காக எல்லாம் செய்கிறாங்க அப்படின்ட்டு முட்டு கொடுக்குறாங்க எல்லாரும். ஆகவே இன்னும் அனுபவிக்கிட்டோம். என்னங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் நாள் கணக்கில் கரண்ட் இல்லாமல் கிடந்தாலும் நல்லது தாங்க. ஏனென்றால் மக்களுக்கு மாற்றம் தான் வேண்டும், நல்ல ஆட்சி வேண்டாம். மாற்றம் என்ற பெயரில் துர்நாற்றம் தான் வேண்டும். ஆகவே மக்களுக்கு என்ன வேணும்னு அவங்களே தேடி எடுக்கிறப்போ அது அவங்க உரிமைங்க. இட்ஸ் பீப்புள் மேண்டேட். அதனால் அதை நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. இதெல்லாம் கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும். ஐயோ மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. குழந்தைங்க முதியவர்கள் கஷ்டப்படுறது மட்டும்தான் சிரமமாக இருக்கே ஒழிய மற்றவங்கெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து ஜாலியாக இருக்குது. ஆகவே இந்த பியூஸ் போய் கரண்ட் போய் கிடக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்கள்லாம் இப்படி அவதிப்படுறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.